வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகமித்திரன் சொல்லும். இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம பார்க்கலாம். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்துல அவங்களுக்கு பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எந்த ஸ்தானமாக வருகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுடைய வேத ஜோதிடத்துல இந்த பணம் அல்லது தனத்தை பத்தி ஒரு 5 இடங்களை நம்மளுடைய முன்னோர்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது எந்தெந்த இடங்கள்னு பார்த்தோம்னா, லக்னத்திற்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், அதுக்கப்புறம் 11ஆம் இடம். இதுல 2, 5, 8, 11 இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டஸ்தானம், ஃபார்ச்சூன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒருவனுடைய பாக்கியமே அந்த இடத்துல தான் இருக்கு. அப்போ இந்த 9ஆம் இடத்தையும் அந்த இடத்துல சேர்த்திருக்காங்க. இந்த 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. செல்வத்தின் அதிபதி லக்ஷ்மி இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்துல அந்த லக்ஷ்மி ஸ்தானமாக இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடம் இருக்குது. அப்ப இந்த 5 ஸ்தானங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவருடைய செல்வ வளத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 5ல பண வரவை குறிக்கிறது எந்த ஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம செய்யக்கூடிய செயல் தான் கர்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நாம செய்யக்கூடிய செயல் எங்க இருக்குது? லக்னத்திற்கு 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படுகிறது, கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது, வேலை, உத்தியோகம் அல்லது தொழில் ஸ்தானம் இப்படி சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமான வரவு ஸ்தானம் எதுன்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா லாப வரவு ஸ்தானம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நாம செய்யக்கூடிய செயல்னால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாப வரவு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்க இந்த பாவக ரீதியாக 1ஐ விட 1 வலு அப்படின்னு நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா 2ஐ விட 5 வலு, 5ஐ விட 8 வலு, 8ஐ விட 9 வலு, 9ஐ விட 11ஆம் இடம் வலு. இப்போ இதுலேயுமே நம்ம முன்னோர்கள் அந்த வகையில பார்த்தா கூட இந்த லக்னத்திற்கு 11ஆம் இடம் தான் பெருசு, அதுதான் முக்கியமானது, வலுவானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க நல்லா உன்னிப்பா ஒன்று கவனிச்சிங்கனாக்கா, இந்த இயற்கை சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்கள் அவங்களுக்கு நன்மை தர இடம், அவங்களுக்கு வலுவான இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அது எந்தெந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, பாபர்களுக்கு கேந்திரங்கள் நன்மை செய்யக்கூடிய இடம், வலுவான இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அது போலவே பார்த்தீங்கன்னா சுபர்களுக்கு திரிகோணங்கள் நல்ல இடம், நன்மை செய்யக்கூடிய இடம், வலுவான இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 11ஆம் இடம் மட்டும்தான் எல்லா கிரகங்களுக்குமே நன்மை செய்யக்கூடிய இடம், வலுவான இடம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 11ஆம் இடத்துல சுபர்கள் இருந்தாலும் சரி, பாபர்கள் இருந்தாலும் சரி, அவங்க லாபத்தை கொடுப்பாங்க, வரவை கொடுப்பாங்க, நன்மையை செய்வாங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சர லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகத்தை தான் கொடுக்கும், அது பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டா கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதகத்தன்மை அடையாது. அந்த பாதக ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ரொம்ப அதிவலு பெற்று அந்த 11ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக பணவரவு கொடுக்கும். ஆனா பேராசையை கொடுத்து அந்த பேராசையின் மூலமாக அவங்க பாதகத்தை ஏற்படுத்திப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஜாதகன் கையில தான் இருக்கிறது. அதை அவன் சுபமா மாத்திக்கிறதும், அசுபமா மாத்திக்கிறதும், நல்லதா மாத்திக்கிறதும், பாதகமா மாத்திக்கிறதும் அந்த ஜாதகனோட கையில தான் இருக்கு. ஆகவே ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு 11ஆம் இடம் தான் பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையில. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.